உங்களுக்கு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அழகான முகத்தில் சுருக்கமா? இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு சீக்கிரமாகவே சுருக்கம் ஏற்பட்டுருது. இதுக்கு முக்கியமான காரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் நிறைந்த க்ரீம் தாங்க. அப்போது இதெல்லாம் சரி பண்ணணுன்னா நம்ம இயற்கைக்கு மாறி தாங்க ஆகணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, சந்தன பொடியோட பன்னீரும் கிளிசரின் இது மூணையும் பேஸ்ட்டாக குழச்சிக்கோங்க. நீங்கள் சந்தன பொடி 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவு பன்னீர், 1/4 ஸ்பூன் அளவு கிளிசரின் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு அது நீர் பத்தலை அப்படின்னா பன்னீர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கிளிசரினும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் தடவிக்கோங்க. தடவி அது காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா பேசக்கூடாது. உங்களுடைய ஸ்கின்னை அசைக்கக்கூடாது. அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த ஸ்கின் டைட் ஆகும். இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய முக சுருக்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸும் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இதை முகத்தில் நீங்கள் தடவி இருக்கும்போது பேசக்கூடாதுங்க. பேசுனீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இன்னும் அதிக அளவு சுருக்கங்கள் தான் ஏற்படும். அதனால் பேசாமல் நீங்கள் அது காயிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம். இதே வறண்ட சருமம் உடையவங்களாக இருந்தீங்கன்னா வெறும் கேரட்டை மட்டும் உங்கள் முகத்தில் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா முக சுருக்கம் உண்டாகிறது ரொம்ப தாமதமாகும். அதே போல் கேரட் சாரோட தேன் கலந்தும் தடவலாம். இது கொஞ்சம் நேரம் கழித்து மென்மையான ஒரு ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணுங்க. அதே வெங்காயத்தை அரைச்சி அதோட அந்த சாறு இருக்குது பார்த்திங்களா, அந்த சாரோட தேன் கலந்து முகத்தில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய முக சுருக்கம் அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடியதுங்க. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக சுருக்கம் இருக்குது அப்படின்னா இதை நான் சொல்கிறத மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கருவுங்க. உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக இதை பின்பற்றுங்க. பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து தேன் கலந்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே காய விட்டுருங்க. நீங்கள் கண்களை சுற்றி மட்டும் தடவிடாதீங்க. கண்களை சுற்றி தடவ வேணாம். உங்கள் கண்களுக்குள் மேலே அந்த இதுலலாம் தடவ வேணாம். நீங்கள் மற்ற பகுதியில் தடவிடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமானது, இதை உங்கள் முகத்தில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பேசக்கூடாது. அப்படி பேசும்போது அந்த ஸ்கின் டைட் ஆகாது, லூஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை